முட்டு வரைக்கும் தண்ணி வந்திருக்கு பாருங்க. அதே போன்று வங்கிகள், அதே போன்று கடைகளுக்கு முன்னால் கடைகளில் இருந்த பொருட்கள் அவ்வளவும் வெளியேற்றப்பட்டு இப்பொழுது மீட்பு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கண்டி கெலியோயா டவுன்லேயே தான் நாங்கள் இருக்கின்றோம். இதான் இந்த கெலியோயா டவுன் உங்களுக்காக காண்பிக்கின்றோம். இங்கே பாருங்க, ஒவ்வொரு கடைக்கு முன்னுக்கும் ஒவ்வொரு குமியல் குப்பை. இது குப்பையல்ல, இந்த கடைக்குள்ள இந்த பொருட்கள் ஒவ்வொரு கடைக்கு முன்னுக்கும் கண்டி மார்க்கெட். இப்போ கண்டி சிட்டியினுடைய பல இடங்களிலே இப்படி ஒவ்வொரு கடைகளுக்கு முன்னால் கடைக்குள்ளே இருந்த பொருட்கள் அத்தனையும் இவ்வளோ டஸ்ட்பினுக்கு போயிருக்கிறது. எல்லா கடைகளும் ஃபோன் கடையாக இருக்கலாம், அதே போன்று சில்லறை கடையாக இருக்கலாம், அதே போன்று புக் ஷாப்பாக இருக்கலாம். ஒரு புக் ஷாப் பாருங்க, இது ஒரு பெரிய டவுன், கெலியோயா டவுன் உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க, டவுனுக்குள்ள இந்த டவுனு அப்படியே தூத்துவளி சாகிற மாதிரி டவுனுக்குள்ள இந்த அனைத்து பொருட்களும், அனைத்து கடைகளும் பல்லாயிரம் கோடி ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கிறது. டவுன் முழுக்க டவுனுக்குள்ள இருக்கிற பொருட்கள் எல்லாம் ஒவ்வொரு கடைகளும், கடைகளில் நேம் போர்ட் கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேல், 10 அடி உயரத்துக்கு மேல் தண்ணி வந்திருக்கிறது. நேம் போர்டை பாருங்க, நேம் போர்டு எல்லாம் கறந்து போயிருக்கிறது, தண்ணீரை கலர்ல பாருங்க. கண்டி கெலியோயா டவுன்லேயே தான் நாங்கள் இருக்கின்றோம். இப்பொழுது கம்பளை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். கம்பளை வரைக்கும் நாங்கள் இந்த லைவை தொடர்ந்து தரப்போன்றோம். நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற சாதாரண சூழ்நிலையில் இந்த டவுன், இந்த மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஒரு மீட்பு பணிக்குழு, இப்படியான மீட்பு பணிக்குழு தான் எங்களோட இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் போய் இப்போ கம்பளை டவுனுக்குள்ள, கம்பளை சிட்டிக்குள்ள ஒவ்வொரு கடை, எந்த கடையுமே திறக்கவில்லை. எல்லா கடையும் அப்படியே தூத்துவளி சாய்க்கிற மாதிரி இருக்கு. எல்லா கடைக்கும் எந்த பொருட்களும் அப்படி வாகன கடையாக இருக்கலாம், அதே போன்று சில பலசரக்கு கடைகள், சில்லறை கடைகள். இந்த பஸ் ஸ்டாண்டும் ஃபுல்லாக தாண்டி இருக்கு, நீரில் மூழ்கி இருக்கிறது. ஒவ்வொரு கடையிலும் இப்போ வியாபாரம் நடைபெறவில்லை, கிளீனிங் வேலை தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு கடையிலும். இந்த பெட்ரோல் செட்டு பாருங்க, பெட்ரோல் செட்ல ஃபுல்லா பெட்ரோல் செட்டு போய் இறங்கி நடக்குது. கண்டி கெலியோயா டவுன் சிச்சுவேஷன் வர வேன்ல மேலுக்கு தண்ணி, வேன் ஃபுல்லா மூழ்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 6-7 அடிக்கு மேல் தண்ணி, சில இடங்களிலே 10 அடிக்கு மேல் தண்ணி வந்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது. கண்டி கெலியோயா டவுனை தான் நாங்கள் இப்பொழுது காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே மக்கள் பல்லாயிரம் கோடி ரூபாய்களை நஷ்டமாக மக்கள் அடைந்திருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே பெரும் மன வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இலங்கை இந்த நிலைமையிலிருந்து மீள்வதற்கு பல வருடங்கள் எடுக்கலாம் என்பதுதான் இங்கே நாங்கள் காணக்கூடிய விடயம். உண்மையிலே இவர்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்வோம். இவருடைய அருள் பரக்கத் இவருடைய வியாபாரத்தை விஸ்திரப்படுத்த கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளை மேற்கொள்வோம். கண்டி கெலியோயா டவுன்ல இப்ப என்ன விஷயம் இல்லாமல் இருக்குது, எல்லா கடையும் மூடி இருக்கிற, ஒரு கடைக்குள்ளேயும் ஒரு பொருளும் எடுக்க முடியாத, இரும்பு கடைக்குள்ள விற்கிற இரும்பு பொருள் எடுத்து இரும்பு விலை விற்கிறாங்கிறதான் விஷயம். மற்ற எந்த கடைக்குள்ளேயும் எந்த பொருளையும் எடுக்க முடியாது. தண்ணி 3-4 நாட்களுக்கு மேல் இந்த கடைகளுக்குள் அப்படியே தேங்கி நின்றிருக்கிறது. வெள்ள நீர் தேங்கி நின்றிருக்கிறது. பாருங்க, இவ்வளவு மனவருத்தமான ஒரு விஷயம், மனதை வருத்துகின்ற ஒரு விஷயமாக இந்த விஷயம் இருக்கிறது. அதிகமாக மீட்பு பணியாளர்கள், நாங்கள் இப்போ டவுனுக்குள்ள மெயின் ரோட்ல தான் போய் கொண்டிருக்கிறோம். உள்விதிகள், அதே போன்று உள்ளுக்கு இருக்கிற கிராமங்கள் இதையும் விட அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அந்த இடங்களுக்கு மீட்பு பணி மண் சரிவு ஏற்பட்டு மீட்பு பணியாளர்கள் இன்னும் செல்லவும் இல்லை. இனி அவருடைய நிலைமை என்ன? அவர்களுக்கு உண்பதற்கு உணவில்லை, குடிப்பதற்கு நீர் இல்லை, இப்படி பெரும் மாசம் உடுப்பதற்கு கூட இல்லை. இப்படியான பெரும் கஷ்டத்தோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் தற்காலிக
தங்குமிடங்களிலே அவர்கள் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். தங்களுடைய சொந்த வீடுகளை கிடந்து பெரிய பெரிய முதலாளிமார், அதே போன்று பெரிய பெரிய பிசினஸ்மேன், பெரிய பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் இந்த இடத்திலே ஒரு ஏழையாக அனாதையாக இருக்கின்ற நிலைமையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. காரெல்லாம் தூக்கியார் பண்ணப்படுறது, எல்லா காரும் தண்ணியில மூழ்கிது. இப்படியான ஒரு சிச்சுவேஷன் கண்டி மாவட்டத்திலே முதல் முறையாக நடைபெற்றிருக்கிறது. வெள்ளம் வருவதுதான் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் இப்படி 10 அடிக்கு வெள்ளம் வந்தால் என்ன செய்வது அவர்கள், இல்லையா? இப்பொழுது நாங்கள் கம்பளையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இது வாகன பார்ட்ஸ், சரி, பார்ட்ஸ் எல்லாம் இரும்பு வருதானே. நீ எல்லா கடையும் மூடி கிடக்கிறது. இல்லை, இந்த கடையை யார் ரிப்பேர் செய்வது அல்லது யார் வெளியே பண்ணுவதுங்கிற பிரச்சனை. வெளிக்கால தானே. இங்கேயும் பெட்ரோல் கியூ வரிசை தொடர்கிறது. பாருங்க, பெட்ரோல் அடிப்பதற்காக கியூவில் இருக்கிறாங்க மக்கள். நம்ம ஊர் போல நாம தான் எல்லாத்தையும் முடியாது. மன்சரி அபாயம். கவரேஜும் பிரச்சனையா இருக்கிறது போல் தெரிகிறது. எத்தனை பேர் பார்க்குறீங்க ஒன்றுமே எங்களுக்கு உள்ளங்கள்ல இருந்தாலும் நாங்கள் அந்த லைவை போட்டு போகிறோம். எல்லோருக்கும் இப்போ டெம்பரரியாக குடிநீர் வழங்குகிறார்கள். குடிநீர்கள் எல்லாம் பாவனைக்கு உதவாமல் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த பிரதேசம் கொஞ்சம் பாதிப்பில் குறைந்த பிரதேசமாக இருக்கிறது. ஆனால் மண்சாரிவு மண்சாரிவு அபாயம் பல பிரதேசங்களில் இருக்கிறது, ஏற்பட்டிருக்கிறது. மீட்பு பணியாளர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சுத்திகரிக்கப்பட்ட நீர் வழங்கப்படுகிறது. இங்கே பாருங்கள், நிறுவனங்கள் எல்லோருக்கும் நீர் வழங்கப்படுகிறது. மண் சரிவு ஏற்பட்ட இடங்கள். மரங்கள் விழுந்திருக்கிறது. இந்த பாதையெல்லாம் சீர் செய்யப்பட்டிருக்கிறது. பாதையிலும் இப்பொழுது பாருங்க, ஒரு வேன் முற்றுமுழுதாக நீர் இல்லாமல் ஒரு வேனை உங்களுக்கு காண்பிக்கணும். பாருங்கள், இந்த பையனை பாருங்க, வேனை பாருங்க, முற்றுமுழுதாக நீர். இந்த கார் வைக்கிறது இது பாருங்க, ஒரு வீடு அப்படியே சரிந்திருக்கிறது. வீடு அப்படியே சரிந்திருக்கிறது. ஏரியா இந்த வீடு அப்படியே சரிந்திருக்கு. நிறைய மரங்கள், காய்த்து குலுங்கிய மரங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இங்கே பாருங்க, இந்த இடம் பெரும் அபாயம். வீட்டில் அரைவாசி
இந்த மீட்பு பணியில் அல்லது இந்த நிவாரண பணியில் நாங்கள் வந்ததனுடைய நோக்கம் இதுதான். எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுக்கு இந்த இடங்களை நாங்கள் காண்பிக்க வேண்டும், எவ்வாறு இருக்கிறது என்று. இந்த ஷோர்ட் வீடியோவில் தான் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. நாங்கள் மொத்தமாக லைவ் தாரம் உங்களுக்கு. இது இரண்டா இறைவனுடைய ஒரு பேரழிவு. அந்த பேரழிவை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதும் இங்கே நாங்கள் படிப்பினைக்கு உள்ளான விஷயம். அது மாத்திரமல்லாமல் இந்த பேரழிவின் காரணமாக மக்கள் இவ்வளவு சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள், உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. அதேபோல் மக்கள் இன்று வரைக்கும் தங்களுடைய சொந்த இடங்களை விட்டு அகதிகளாக நிராயுத பாணிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காட்சிகளும் எமக்கு படிப்பினையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த லைவை நாங்கள் தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். மீட்பு பணியாளர்கள் அதிகமாக தேவைப்படுகின்றார்கள். எனவே இப்ப கம்பளைக்கு நாங்கள் என்ட்ராயிருக்கோம். கம்பளைக்கு வந்திருக்க பாருங்க. கம்பளை கொஞ்சம் மெதுவா போச்சுன்னு, கொஞ்சம் மெதுவா போங்க கம்பளைக்குள்ள. இதான் கம்பளை சிச்சுவேஷன். ஒரு துர்நாற்றம் வீசி கொண்டிருக்கிறது கம்பளையில. ஒரு துர்நாற்றத்தோடு தான் இந்த கம்பளை நகரம் கடக்கிறது. ஏராளமான மீட்பு பாருங்க, நிறைய கார்கள் அப்படியே கிடக்குது, ரோட்ல கிடக்குது. வார கார்கள் கிடக்குது, கார்களை எடுக்க முடியாமல் நிறைய வாகனங்கள் அப்படியே கிடக்குது. வாகன உரிமையாளர்கள் வந்து இப்போதான் வாகனங்களை பார்க்கிறார்கள். அங்க பாருங்க ஒரு வேன் அப்படியே இங்க பாருங்க, ஃபுல் டேமேஜ். கம்பளை டவுன் ஃபுல் டேமேஜ். ஒரு கடைக்குள்ளையும் இருந்து ஒரு பொருட்களையும் இருக்க முடியாது, மீட்டெடுக்க முடியாது. எந்த பொருட்களும் இது பாவனைக்கு உதவாத பொருட்களாக இருக்கிறது. இங்க பாருங்கள், இந்த வாகனங்களை பாருங்கள். இது ஒரு கம்போல விகாரை. விகாரைக்கு சொந்தமான வாகனங்கள் எல்லாம் நீரிலே மூழ்கி இருக்கிறது. கொஞ்சம் மெதுவாக செல்லுங்கள் என்று கேட்டீங்க. கொஞ்சம் மெதுவாக போவோம். இந்த பஞ்சலையில் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பஞ்சலையில் அன்னதானங்கள் அதே போன்று மாஸ்க் அணிய மீட்பு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மீட்பு பணியாளர்கள் எப்படி இருக்கிறது பாருங்க. எப்படி இருக்கிறது ஒவ்வொரு சைக்கிள்கள், எத்தனை சைக்கிள் இங்கே பாருங்க. மீட்பு பணி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதைத்தான் நான் சொன்னேன். சேதம் என்பது அளவிட முடியாத அளவுக்கு சேதம். இந்த கடைகள் ஒன்றும் திறக்கப்படவில்லை, திறக்க முடியாமல் நிலையில் இருக்கிறது. நீ பாருங்க, இந்த வாகனத்தின் அளவுக்கு தான் நீ வந்திருக்கிறது. கம்பளை ஃபேமிலி பேக்கர்ஸ் எல்லா வாகனங்களும் சேதமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வாகனம் கூட மீண்டும் அந்த வாகனத்தை பாவிக்க முடியாத அளவுக்கு சேதமாக இருக்கிறது. எப்படி இரண்டு பக்கம் நாங்கள் காண்பிக்க வேண்டும். என்ன செய்வது? ஒரு பக்கத்தில் நாங்கள் வேனுக்கு மேலே தான் நீ வந்திருக்கிறது பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு சுனாமியினுடைய தாக்கத்தை விட வேகமான தாக்கமாக இருக்கிறது. பாருங்கள் எப்படி இருக்கிறது. எந்த கடையிலும் ஒரு பொருளும் இல்லை. இந்த பக்கம் கொஞ்சம் தாக்கம் குறைவு போல் இருக்கிறது. காட்டப்பிட்டிய கம்போல காட்டப்பிட்டிய ஏரியா கொஞ்சம் பரவாயில்லை. இந்த ஏரியா கொஞ்சம் பரவாயில்லை. நாங்கள் இன்னும் கம்பளைக்கு கண்மலையில மீட்பு பணிகளை செய்வதற்காக நிறைய பேர் ஒரு துர்நாற்றம் வீசுவதால் நாங்கள் ஒரு மாஸ்க் அணிந்து கொண்டுதான் இருக்கின்றோம். எல்லோரும் நோய் தடுப்புக்கான தடுப்பூசி ஏற்றப்பட்ட நிலையில் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். உண்மையிலே ரசாத் சொல்லியிருக்கிறோம் 38 பேர் 43 பார்க்குறாங்கன்னு சொல்லியிருக்கின்றார். நெட்வொர்க் ப்ராப்ளம், அதனால் எங்களுக்கு எத்தனை பேர் பார்க்குறாங்க என்ன விஷயம் தெரியாது. உண்மையிலே ஒரு கண்ணால் பார்த்து சகிக்க முடியாத ஒரு இழப்பை இந்த கம்பளை மக்கள் எதிர்கொண்டிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். உண்மையிலே கம்பளை நகரிலே நாங்கள் இருக்கின்றோம். மீட்பு பணியாளர்கள் பலர் இங்கே வந்திருக்கின்றார்கள். இந்த கம்பளையினுடைய கிராமங்களுக்கு நாங்கள் செல்லவில்லை. சிட்டியில மெயின் ரோட்ல தான் நிற்கிறோம்.
நாங்கள் வாகனத்தை விட்டு இறங்கி வந்திருக்கின்றோம். எங்களோட நிவாரண வாகனம் தயாராக இருக்கிறது. நிவாரணங்களை பெறுவதற்கு மக்களுடைய மனநிலை இன்னும் கிளியராகவில்லை என்பதாக கம்பளைக்கு ஆஃபீஸ் ரோட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். இங்கே போய்தாங்க நம்மளை விட்டுட்டு போக மாட்டேங்க. நமது உறவுகள் கிழக்கிலும் அதிகமாக பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றார்கள் என்று சொல்ல நிச்சயமாக கிழக்கை விட இது பல மடங்கு என்று சொல்ல வேண்டும். என்றால் நிறைய உடைமைகள் இங்கே வெள்ள நீரினால் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் மக்கள் வீடுகளிலே இதுவரைக்கும் வர முடியாத நிலைக்கு இருக்கிறார்கள். வீடுகளை சுத்தம் செய்வதற்கு பெருமளவான பணியாளர்கள் தேவைப்படுகின்றார்கள் என்றுதான் இப்பொழுது இருக்கின்ற விஷயம். நாங்கள் நிறைய பள்ளிவாசல் தலைவர் அதை கொண்டு வந்து இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு வேன் வருகிறது. அப்படி கிளியர் பண்ணப்படாத நிலையில் அந்த ஊற்றியோடு அப்படியே வருகிறது. எல்லா வாகனங்களும் டஸ்டோடு தான் அப்படியே வருகிறது. ஓரளவு கிளியர் பண்ணி எடுத்துக்காங்க போல இந்த வாகனத்தை. ஆம்புலன்ஸ் கொண்டு வருகிறது. என்னோட ரியாஸ் என்ன எங்க எங்க நம்மளுக்கு முச்சட்டி ஒன்று உண்டிக்கலாம். அதில் குடிக்காங்க. இன்னும் தூரம் போகணுமா? லைவ் போயிட்டு என்ன இறங்குறா? லைவ் கட் பண்ணுவோமா? மரத்தையும் போடுவோம் என்ன?